வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு கட்சியின் தலைவன் அப்படின்னா தொண்டர்களை வழி நடத்தணும். தொண்டர்கள் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. தற்குறியாக இருப்பாங்க, சுயநலமாக இருப்பாங்க, முட்டாள்தனமாக இருப்பாங்க, சில பேர் அறிவாளியாக இருப்பாங்க. அறிவாளியாக இருக்கக்கூடியவர்களை நம்ம கண்டுகொள்ள வேண்டாம். ஒரு தலைவன் வாழ்த்தலாம். மற்றபடி முட்டாள்தனமாகவும் தற்குறித்தனமாகவும் கலாச்சார சீரழிவாகவும் நடவடிக்கை ஈடுபடக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண் தொண்டனாக இருக்கட்டும், பெண் நிர்வாகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தட்டி கேட்கணும். அவன் தான் ஒரு தலைவன். அந்த மாதிரி தட்டி கேட்கக்கூடிய பல கட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அதிமுகவில் எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட வகையில் ஜெயலலிதா அம்மையார்லாம் தட்டி கேட்பதிலே அவருடைய நாட்கள் கழிந்திருக்கின்றன. ஜெயலலிதா அம்மையார் முன்னால் யாருமே தவறு செய்ய முடியாது. ஒரு தவறான வார்த்தையை பேசிவிட்டு ஒரு கட்சி நிர்வாகி என்ற முறையில் அந்த கட்சியில் அதிமுக இருக்கவே முடியாது. உடனே டிஸ்மிஸ் அல்லது தூக்கிடுவாங்க. உடனே இங்கே வான்னு சொல்லிப்பட்டு கூப்பிட்டு விளக்கம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த திமுக நடந்தது. ஏகப்பட்ட திமுக நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஏகப்பட்ட அடுக்கிட்டே போகலாம். ராதா ரவியெல்லாம் நயன்தாராவை ஒரு சின்ன வார்த்தை சொன்னார், உடனே அடுத்த நீக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி போட்டு சில பேச்சாளர் இருக்காங்க திமுகவில். உடனுக்கு உடனே நடவடிக்கை. ஏகப்பட்டது அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனால் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்கானே தெரியல. ஏகப்பட்ட தவறான நடவடிக்கைகள், தவறான போக்குகள், தவறான கலாச்சார சீரழிவுகள். அதாவது அன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெண் பேசுகிறா. ஆமாம், அதாவது விஜய் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அதை எவ்வாறு வெளிப்படுத்துவது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் அந்த லேடி மறந்துட்டு, நான் விஜய்க்கு தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காலாகவும் இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா உண்மையிலே இது எந்த அளவுக்கு பாராட்ட முடியும்? இது இன்னைக்கு வரைக்கும் தலைவன் அப்படிங்கிற முறையில் விஜய் ஒரு அறிவுரையோ ஒரு கண்டன குரலோ, ஏமா இப்படிலாம் பேசக்கூடாதுமா, நீ தாவேக்கால் நிர்வாகியாக இருக்கிற, மற்ற பொறுப்பாளராக இருக்க, இல்லை அனுதாபியை ஏதோ ஒன்று இருந்துக்க, உன்னுடைய பேச்சுக்கு நான் வாழ்த்து சொல்ல முடியாது, மற்றபடி நல்லபடியாக பேசுமா அப்படின்னு போட்டு அறிவுரை சொல்லணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிவுரையுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு லேடி. ஆமாம், அந்த அம்மா நிர்வாகி கிடையாது, மற்றபடி ஒரு அனுதாபியாகவும் சொல்ல முடியாது. குப்பாடுறவங்க கூட 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், ஆட்டோ ஓட்டுற 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான். விஜய் 2 பொண்டாட்டி வைத்து கொள்வதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சங்கீதா மேட்டரில். உடனே இதுக்கு ஒரு தலைவன் என்ற முறையில் ஒரு அறிக்கை விடலாம். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இது என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அது நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு லேடி சொன்னாங்க, ஆமாம் என் புருஷனை விட எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு கூட விஜய் எந்த ஒரு விஷயமே சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா, மற்றபடி உங்களுடைய அன்புக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி அந்த திருத்தணும். அது மாதிரி தான் அந்த பொதுக்கூட்டத்துலேயும் சரி, பேரிகார்டு மேலே ஏறி அவனுக்கெல்லாம் சாகிறது, அப்புறம் வண்டிக்கு பின்னால் துரத்திட்டு வராதீங்களான்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இந்த சமீபத்தில் தஞ்சாவூர் மீட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த வினோத் அப்படிங்கிற பையன் அநியாயமாக இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி தான் 52 பேரை, ஆமாம், இவர்கள் கொலை செய்தாலும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு கட்சியாக, அறிவுரை சொல்ல முடியாத, அறிவுரை தெரியாத ஒரு கட்சியாக. பேசினா தானே அறிவுரை சொல்ல முடியும். ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே செய்தியாளர்கிட்ட இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு பெண் பேட்டி கொடுத்தா கேள்விப்பட்டேன், அது தப்புமா, உனக்கு குடும்பம் இருக்குது, உன் புருஷன் இருக்கிறாரு, ஒரு புள்ள குட்டி, மாமனா மாமியா இருக்கிறாங்க, அவர்களை என்ன நினைப்பார்கள்? தங்கையாக இருக்கிறேன்னு சொன்ன சந்தோஷம், அக்காவாக இருக்கிறேன் விஜய்க்கு சந்தோஷம். ஆமாம், விஜய்க்கு நான் மனைவியாகவும் இருப்பேன் அப்படின்னா உன் புருஷன் என்ன நினைப்பான் உன்னை பற்றி? அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதனால் அது மாதிரி பேசாத வந்து போட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லலாமே, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் இதை ஒரு பாராட்டும் வண்ணமாகத்தான் நம்ம சொல்ல முடியும். ஆமாம், இதை ஒரு பொன்ராஜ், அப்துல் கலாமனுடைய உதவியாளர் பொன்ராஜ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை தாவேகா விஜய்க்கு அறிவுரை சொல்வதை போன்று இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி வச்சு
ஒரு கும்பல் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு இருந்து இது கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு, கேவலம் சொல்லி போட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதை வந்து உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த கட்சி மேலே வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தாவேகா மேலே. அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம யோசிப்போம். இப்போ நாஞ்சில் சம்பத்து கூட இதில் சமீபத்தில் அம்பத்தூர் மீட்டிங்கில் பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த மாதிரி பொன்ராஜ் வந்து ஒரு பேசியிருக்கிறாரு. அவர் வந்து மிக மோசமானவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து தாவேகா பெண்களை, குறிப்பாக தமிழக பெண்களை, மோடி சம்மந்தப்பட்டவை சொல்லுவாங்க, மோடியை குறிப்பிட்டு சொன்னால் இந்தியாவையே குறிப்பிட்ட மாதிரிங்கிற மாதிரி, விஜயை குறிப்பிட்டால் தமிழகத்தையே குறிப்பிட்ட மாதிரியாம். அந்த மாதிரிலாம் ஒரு பில்டப் பண்ணி தமிழக பெண்களை எல்லாம் இவர் விபச்சாரி என்றார் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை கட்டியது போன்ற நாஞ்சில் சம்பத். நான் கேட்குறேன், இதே நாஞ்சில் சம்பத்தை பார்த்து நாங்கள் அவரு பொண்டாட்டி விஜய் மேலே கொண்ட அன்பின் காரணமாக நாஞ்சில் சம்பத்தை பார்த்து நான் கேட்குறேனுங்க. நாஞ்சில் சம்பத்தினுடைய மனைவி விஜய் மீது கொண்ட அக்கறையின் வெளிப்பாடா, விஜய்க்கு நான் தங்கையாகவும் இருப்பேன், அக்காளாகவும் இருப்பேன், சமீபத்தில் பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்தினுடைய மனைவி சொன்னா நாஞ்சில் சம்பத் ஏற்றுக்கொள்வாரா? அதே ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி அதே மாதிரி வந்து நான் விஜய்க்கு வந்து தங்கையாகவும் இருப்பேன், அக்காளாகவும் இருப்பேன், அப்புறம் அதையும் மீறி விஜய்க்கு மனைவியாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவோட மனைவி சொன்ன ஆதவ் அர்ஜுனா ஏற்றுக்கொள்வாரா? அதே மாதிரி ராஜ்மோகனை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி, அவருடைய மனைவி விஜய்க்கு வந்து நான் அக்காளாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், ஏன்னா வேண்டுமுன்னா பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ராஜ்மோகன் ஏற்றுக்கொள்வாரா? அதே மாதிரி லயோலா மணி பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி சப்போர்ட்டு பண்ணுறீங்க, கலாச்சார சீரழிவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் பல பெண்கள் வந்து குடும்பத்தனத்தை மீறி அப்போ குடும்ப வாழ்க்கை எதற்கு, தாம்பத்திய வாழ்க்கை எதற்கு, புருஷன் பிள்ளை எதற்கு, மாமனா மாமியா எதற்கு? விஜய் தான் வந்து சங்கீதா டைவர்ஸ் அப்படின்னு அடுத்த நாளை வந்து திரிஷாவோடு அலைஞ்சார். அதே போல் எல்லா பெண்களும் அடுத்த கணவனோடு அலைய முடியுமா? அடுத்த ஆண்களோடு அலைய முடியுமா? அது கலாச்சார சீரழிவு இல்லையா? திரிஷாவுக்கு தெரியல, விஜய்க்கு தெரியலைங்க, தமிழக பெண்களுக்கு தெரியாதா? யோசிக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சொல். இதற்கு வந்து ஒரு சப்போர்ட் வேற. இந்த மாதிரி வந்து தமிழக பெண்களை வந்து இவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. ஏன் சிவகார்த்தியன் குடும்பத்தை உங்கள் தாவேகா தொண்டர்கள் கொச்சைப்படுத்தவில்லையா? இந்த பராசக்தி படம் வந்ததுக்கு அந்த சமயத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு சிவகார்த்திகேயன் தான் காரணம் சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு சிவகார்த்திகேயன் குடும்பத்தையும் அவர் மகள் மேலே தப்பாக போட்டிருந்தாங்களே விமர்சனம். அதுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு விஜய் வந்து அறிவுரை சொன்னாரா? இல்லை அந்த மாதிரி போட்ட தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் அஜித் குமார் குடும்பத்தில் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களே விஜய் தொண்டர்கள், அதுக்கு வந்து விஜய் வந்து தட்டி கேட்டாரா? ஏன் தன் மனைவி இன்னும் டைவர்ஸ் ஆகல சங்கீதாவையே கண்டபடி விமர்சனம் பண்ணாங்களே, அதை தட்டி கேட்காரா? தாவேகா தொண்டர்கள் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எனக்கும் என் குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை, ஏன்னா நாளைக்கு டைவர்ஸு இல்லை ஒட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி அறிவுரை கூடக்கூடிய அளவுக்கு விஜய் இருந்தாரா? இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க சமயத்தில் பொன்ராஜ் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு விஜய்க்கு என்ன யோகியதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? பொன்ராஜும் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலுமே பொன்ராஜ் மீது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அளவு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? அதை தட்டி கேட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவு நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன யோகியதை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எந்த யோகியதையும் கிடையாது, எந்த அனாச்சாரம், எந்த ஒரு நாதியும் கிடையாது. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதா இந்த தமிழகத்தில் அப்படிங்கிறதா இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடிய விஷயம் இருந்துட்டு. உண்மையிலே இது வார்த்தைகளால் ஆமாம் நாம் ஜீரணிக்க முடியாத வார்த்தைகளை போட்டு விடலாம், இருந்தாலும் அல்ல முடியாது. இதெல்லாம் வந்து விஜய் வந்து கவனிக்க மாட்டார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் ஆமாம் தமிழக பெண்கள் பார்த்து பேசுங்க. ஆமாம், உங்கள் தலைவர் யாராக இருக்கட்டும் அவரின் மீது அன்பு கொள்ளுங்கள், மற்றபடி வந்து ஒரு ஆதரவு கொடுங்கள், மற்றபடி வந்து பாசத்தை பொழியுங்கள். தயவு செய்து காதல் கொண்டு விடாதீர்கள். தாம்பத்திய வாழ்க்கை அளவுக்கு நீங்கள்
அவரோடு சென்று விடாதீர்கள். உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.